7 Tamil Prime viewers. So இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா பொதுவாவே நமக்கு எல்லாருக்குமே வந்துட்டு ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கிறது ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம் and recent days நிறைய பேருக்கு வந்து அதுக்கு அடிக்ட் ஆயிட்டு வராங்க அப்படினுக்கலாம். ஆனா ஆன்லைன் ஷாப்பிங்ல ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா நம்ம ஒரு பொருளை பாப்போம், அந்த பொருள் நமக்கு பிடிச்சிருந்தா அதுல இருக்க பிரைஸை வந்து நம்ம பே பண்ணிட்டு நம்ம அதை வாங்கிக்குவோம். ஆனா ஒருவேளை நமக்கு பிடிச்ச பொருளை வந்துட்டு அந்த ஃபிக்ஸட் ரேட் இல்லாம நம்ம யூசுவலா கடையில வந்து பார்கெயின் பண்ணி வாங்குற மாதிரி இன்னும் கம்மியா ஆக்ஷன் பண்ணி வாங்கினா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரியான ஒரு இ-காமர்ஸ் ஆப் தான் JingleBid. ஸோ இப்போ நம்ம வந்து JingleBidோட ஃபவுண்டர்ஸ் கிட்ட தான் பேச போகிறோம். ஸோ JingleBid இந்த இ-காமர்ஸ் ஆப் எப்படியெல்லாம் ஒர்க் ஆகுது, அதில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க ஷோக்குள்ளே போகலாம். ஸோ ஹாய் எவ்ரிபடி, JingleBidோட 4 ஃபவுண்டர்ஸ் இங்கே இருக்கீங்க. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? எல்லாம் நல்லா இருக்கும். ஸோ ப்ளீஸ் introduce yourself. My name is Venkatesh. I take care of primarily all the finance related things in JingleBid. I am Sudarshan. I take care of product and marketing in JingleBid. Hi, I am Shrivas. So I take care of the operations with JingleBid. Okay. Actually, my name is Krishnan and I am the CEO of the company. The reason why I want to speak last was first one, the JingleBid na enna அப்படினு probably அது ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுக்கலாம்னு நினச்சேன். இன்றைக்கி வந்து we all buy products in online. பல சைட்ஸில் போய் நம்ம ஆர்டர் பண்ணுறோம், வாங்குகிறோம். அதுவும் இந்த லாஸ்ட் 1.5 இயர்ஸில் ஜாஸ்தி தான் ஆகிருக்கு நம்ம வாங்குறது, பொருள் வாங்குறது. அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து நம்ம வந்து இப்போ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போது நம்ம எங்கேருந்து வருது என்னெல்லாம் தெரியாமல் இருக்குது. எங்கள் JingleBidோட ஸ்பெஷாலிட்டி என்ன, JingleBidனா என்னென்னா we are also another e-commerce platform, ஆன்லைன் ஷாப்பிங், let's call it that. அதுதான் ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம் தான். ஆனால் வித் எ ட்விஸ்ட் என்னென்னா, எங்கேருந்தோ வரல பொருள், நீங்கள் இங்கே வந்து ஆன்லைனில் ஷாப் பண்ணிங்கன்னா உங்கள் தெருக்கோடியில் இருக்க கடையிலேருந்து உங்களுக்கு பொருள் வருது. ஸோ தட் இஸ் த பிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் JingleBid. ஸோ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறீங்க, பட் இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் யுவர் ஆஃப்லைன் ஷாப்பர்ஸ், ஐ மீன் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ், அங்கேருந்து வருது. ஸோ தட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி அபவுட் JingleBid. ஸோ we are the 4 founders. We started it all together. So when we first started it, there was a long story how we started it. Yeah, I actually wanted to ask about இந்த மாதிரி ஒரு இ-காமர்ஸ் ஆப் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாலஜி யார்கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? இல்லை, ஆக்சுவலாக நாங்கள் 2 பேரும் வந்து we are looking to buy a refrigerator. ஸோ அவர் வந்துட்டு he gave me a task. So get me a refrigerator, check with multiple prices from different stores, right? ஸோ அப்போ வந்து மாடல் என்ன வாங்கணும்னு முடிவு பண்ணியாச்சு, இதுதான் வாங்க போகிறோம்னு முடிவு பண்ணியாச்சு. பட் என்னென்னா, யார் பெஸ்ட் ப்ரைஸ் தருவாங்கன்றது ஒரு கான்செப்ட். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு கடைக்கு போனோம், தே கேவ் அஸ் own ப்ரைஸ். அண்ட் செகண்ட் வந்து அந்த ப்ரைஸை வச்சுட்டு நெக்ஸ்ட் கடைக்கு போனோம், அவங்க வந்து நான் அதோட ஒரு 5% கம்மி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. திருப்பி இதே கடைக்கு வந்தோடனே நான் வந்து இந்த இதுவும் கொடுத்துட்றேன் ப்ளஸ் ஸ்டெபிளைசரும் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தே மேட் த டீல். ஸோ தென் ஐ ரியலைஸ்ட், ஸோ இதுதான் பொருள் வாங்க போகிறேன்னு முடிவாயிடுச்சுன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 6 நாள் செலவாச்சு இந்த கடைக்கு அந்த கடைக்கு போகிறதுக்கே 6 நாள் செலவாயிடுச்சு. நான் இதுதான் வாங்க போகிறேன்ட்டு நான் வந்து ஒரு சொல்லிட்டேன்னா இவங்க எல்லோரும் அவங்க ப்ரைஸை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் எது பெஸ்ட்டோ சூஸ் பண்ணிட்டேன்னா அது அவங்களே டெலிவரி பண்ணிடலாம் இல்லையா. ஸோ டைமும் மிச்சம், ப்ளஸ் ஐ சேவ் லாட் ஆஃப் மணி. ஸோ இதுக்கு வந்து என்ன, இது கான்செப்டாக இது இதாகிடுச்சு. பட் வந்து இதுக்கு என்ன பேருன்னு பார்க்கும்போது ஆன்லைனில் வந்துட்டு when we did our research, it is called as reverse auction. ஓகே, யா. ஸோ JingleBid வந்து ரிவர்ஸ் ஆக்ஷன் அப்படிங்கிற மெத்தட்ல தான் வந்துட்டு இட் இஸ் லைக் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ வாட் இஸ் ஆக்சுவலி ரிவர்ஸ் ஆக்ஷன்? ஆக்ஷன்னா எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்து ப்ரைஸ் பிட் பண்ணுவோம், இஃப் தே ஆர் ஃபைன் வித் த ப்ரைஸ் வில் கெட் இட். ஆனால் அதுக்கு வந்து ஹையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ வாட் இஸ் ரிவர்ஸ் ஆக்ஷன்? ஆக்ஷன் மீன்ஸ் யூஸ்வலாக வாட் இஸ் தட், லெட்ஸ் டிஃபைன் ஆக்ஷன். ஆக்ஷன்னா somebody has ஒரு பொருள், they are saying இந்த பொருள் இருக்குது, நீ எவ்வளோ விலைக்கு வாங்குற, நீ எவ்வளோ விலைக்கு வாங்கினா எல்லோரும் போட்டி போட்டு சொல்கிறாங்க, யார் ஜாஸ்தி பைசா கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு இந்த பொருளை கொடுத்துட்றோம். அதையே திருப்பி போடுறோம், தி ரிவர்ஸ் ஆக்ஷன். என்னென்னா, நான் இந்த பொருள் வாங்கலான்னு இருக்கேன், நீ எவ்வளோ சொல்கிற, நீ எவ்வளோ சொல்கிற, நீ எவ்வளோ சொல்கிற, யார் கம்மியாக கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட வாங்கிக்கிறோம். இன்றைக்கி பார்த்தோம்னா டுடே என்ன பொருள் வாங்கினாலும் கடைசியில் உங்களுக்கு வந்து ஒன்ஸ் யூ பை த ப்ராடக்ட் ஏதாவது இஷ்யூ வந்ததுன்னா யூ டைரக்ட்லி கோ டு த பிராண்ட்ஸ் ஒன்லி. ஸோ இட் டசன்ட் மேட்டர் as long as you have a good brand from which you are buying it from. It doesn't matter who you buy it from, யார்கிட்ட வாங்குறேங்கிறது ஒரு இது கிடையாது உங்களுக்கு. as long as அந்த பொருள் தரமான பொருள், it's a first hand product,
original product, that's all it matters. So that's where JingleBid guarantees all those things for you. It helps the local store guys. So அதனால in a reverse auction manner நான் சொல்கிறேன், நான் இந்த ஃபோன் வாங்க போகிறேன், நீங்களாம் எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு. ஒவ்வொருத்தர் கொடுக்குறாங்க, யார் கம்மி விலை கொடுக்குறாங்க நான் வாங்கிக்கிறேன். It doesn't have to be the பெரிய கடை பக்கத்தில் இருக்கிறது, ஏதாவது there is no difference. So also the other good thing is it's a level playing field. இப்போ வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்கெயின் பண்ணுறதுங்கிறது ஒரு டிப்பிக்கல் இந்தியன் மைண்ட் செட் அப்படின்னே சொல்லலாம். லைக் ரோட் ஷாப்பில் இருந்துட்டு ஒரு பெரிய இடத்துக்கே போனாலும் லைக் இந்தியன் லேடிஸ் வில் பி லைக் நோ 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 இவ்வளோதான் என்னால் கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வரும்போது கஸ்டமரோட ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது? ஸோ பார்கெயின்ன்றது வந்துட்டு அதுதான் வந்து ஒரு வேல்யூ காமர்ஸ்ன்னு சொல்ல வரும். இது வந்து ஈவன் ரிவர்ஸ் ஆப்ஷனோட நவ் வி ஆர் பொசிஷனிங் அவர் செல்ஃப் அஸ் அ வேல்யூ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம். என்னன்னா ஒரு பொருளோட விலை வந்து நீங்கள் வந்து நிர்ணயிக்கவே முடியாது. அதோட டிமாண்டை வச்சு தான் இல்லை சப்ளை வச்சு தான் அதை நிர்ணயிக்க முடியும். அது வந்து இப்போ நான் ஒரு ஃபோன் கேட்குறேன், ஃபஸ்ட்டு வந்து யார் அந்த ஃபோனை வச்சுருக்காங்கன்றது ஒரு விஷயம். 4-5 பேர் அதே ஃபோனை வச்சுருந்தாங்கன்னா யார் விலை கரெக்டான ப்ரைஸில் கொடுக்குறாங்கன்றது விஷயம். ஸோ இதில் வந்து எல்லாருமே பார்கெயின் பண்ணுற அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்காது. இப்போ சில பேர் இன்ட்ரோவெர்ட்டாக இருப்பாங்க, சில பேரால் பண்ண முடியாது. ஸோ ஒரு சிஸ்டம் ஒன்று பில்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடிலாம் ஆட்டோ பிடிக்கணும்னா நீங்கள் வெளில போயிட்டு கையாட்டணும், இல்லை யாராவது அந்த ரோட்டில் போனாங்கன்னா அவங்ககிட்ட சொல்லி விட்டிங்கன்னா அவங்க அந்த முனையில் போய் ஆட்டோ பிடிச்சிட்டு வருவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் இப்போ ரொம்ப சிம்பிளிஃபை ஆகிடுச்சு இல்லையா? இப்போ வந்து என்ன பண்ணுறோம், சுற்றி இருக்க எல்லா ஆட்டோக்காரங்களுக்கும் அந்த ரிக்வஸ்ட் அனுப்புகிறாங்க, யார்கிட்ட இருக்காங்களோ உடனே அக்செப்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஆட்டோ கிடச்சிது. ஸோ இதே வந்துட்டு ஒரு காமர்ஸில் நாங்கள் பில்ட் பண்ணோன்றதுல தான் இந்த வேல்யூ காமர்ஸ். இப்போ பார்கெயின் பண்ணுறதுன்றது ஒரு இப்போ நீங்கள் சூப்பர் பார்கெயினராக இருப்பீங்க, நீங்கள் போயிட்டு அடித்து பேசுவீங்க, என்னால் அந்த மாதிரி பேச முடியாது, சரி சார் நீங்கள் கொடுங்குற ரேட்டில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வந்துடும். இதை வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டாக இருக்காத வரைக்கும் கடைக்காரங்களுக்கும் அது ப்ராப்ளம் தான். இப்போ கடைக்காரங்கிட்ட நான் வந்துட்டு ஒரு பொருளை வந்துட்டு ஒரு ஆஃப்லைன் ஸ்டோரில் போய் அந்த ஃபோன்லாம் நல்லா பார்த்துட்டு அவர்கிட்ட பார்கெயின் பண்ண முடியாது, ஆனால் ஆன்லைனில் ஒரு 100 ரூபாய் கம்மியாக கிடைக்குதுன்றதுக்காக நான் மட்டும் ஆர்டர் போட்டு போயிடுவேன். அவருக்கும் தெரியாது இவர் வந்து ஒரு 100 ரூபாய் கம்மியாக கொடுத்துருந்தா அந்த பிஸ்னஸ் அவருக்கு கிடச்சிருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை ஃபில் பண்ணோன்றதுக்காக தான் நாங்கள் அந்த ரிவர்ஸ் ஆப்ஷன் இந்த சிஸ்டமை க்ரியேட் பண்ணியிருக்கோம். பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே வி ஆர் அ வேல்யூ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ ஒரு கரெக்டான பொருளை கரெக்டான விலையில் கொடுக்கணுன்ற ஒரு மோட்டிவில் பண்ணப்பட்ட ஒரு சிஸ்டம். பார்கெயின் பண்ணாமல், இது எதுவுமே பார்கெயின் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு பொருள் வேணும்னு சொல்லிட்டிங்கனாலே செல்லர்ஸ் பார்கெயின் பண்ணுவாங்க. நிறைய பொருள் அந்த ஸ்டாக் இருந்துச்சுன்னா, நிறைய சப்ளை இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ப்ரைஸ் விழ ஆரம்பிச்சிடும். ஸோ JingleBid பொறுத்த வரைக்கும் ஓவராலாக நீங்கள் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் அண்ட் எவ்வளோ செல்லர்ஸ் வந்துட்டு உங்களோட பிளாட்ஃபார்மில் இருக்காங்க? Products concerned, we have more than say around 20-25,000 products, individual product lines. 25,000 products இருக்குது. செல்லர்ஸ் பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கோம் அண்ட் கர்நாடகாவில் இருக்கோம். கர்நாடகாவில் குறிப்பிட்டதாக பெங்களூரில் இருக்கோம். ஸோ எல்லாம் சேர்த்து we have close to around 2,000 sellers. ஓகே. ஸோ உங்களோட செல்லர்ஸோட அந்த ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ட்ரஸ்ட் வர்த்தியான ஒரு செல்லர் அப்படிங்கிற ஒரு தாட் எல்லாருக்குமே இருக்கும்ல. ஓகே, ஹி இஸ் வெரி ட்ரஸ்ட் வர்த்தி. ஸோ அந்த மாதிரி ஸோ உங்களுடைய செல்லர்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் எந்த அளவுக்கு அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பீங்க? அதான், ஸோ நாங்கள் உள்ள செல்லரை ஃபஸ்ட்டு உள்ள ஆன்போர்ட் பண்ணும்போதே எங்களோட we have a set of process which we follow. ஸோ அந்த செல்லருக்கான ஜிஎஸ்டி, பேன், அவங்களோட ஆத்தரைசேஷன் சர்டிஃபிகேட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செல்லர் வந்து ஒரு OnePlus செல்லர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதோட சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும், பிராண்ட்லேருந்து கொடுத்துருப்பாங்க, ஹி இஸ் ஆத்தரைஸ்ட் டு செல். ஸோ அதெல்லாம் வாங்கி வெட் பண்ணி அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து தே வில் பி பார்ட் ஆஃப் அவர் பிளாட்ஃபார்ம். ஸோ அந்த ட்ரஸ்ட் வர்த்தினஸ் அது வந்து மோர் தென் அஸ் அந்த கஸ்டமர்ஸ்க்கு அந்த ட்ரஸ்ட் வர்த்தினஸ் வரணும் ஏன்னா தே கம் டு அஸ் அஸ் JingleBid as a platform. ஸோ அது வரத்துக்காக இந்த பேசிக் லெவல் ஸ்க்ரூட்டினி செக் நிறைய பண்ணுவோம். அதர் தென் தட், ஸோ இப்போ நாங்கள் செல்லர்ஸ் கிட்ட கான்ஸ்டண்ட்டாக பேசிக்கிட்டே இருப்போம். அண்ட் எங்களுக்குன்னு சில பேராமீட்டர்ஸ் இருக்குது செல்லர்ஸ் வச்சு. ஸோ லைக் சில செல்லர்ஸ் வந்து எப்போவுமே பெஸ்ட் ப்ரைஸஸாகவே தருவாங்க. சில செல்லர்ஸ் கிட்ட பெஸ்ட் ப்ரைஸ் மேபி கிடைக்காது, பட் எப்போவுமே ஸ்டாக் இருக்கும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் கஸ்டமருக்கு என்ன மாதிரி. அவர் சுதர்ஷன் சொன்னது தான், இட்ஸ் எ வேல்யூ காமர்ஸ். ஸோ நேற்றுக்கு நீங்கள் 100 ரூபாய்க்கு அந்த பொருள் செல்லர் விற்றுருப்பாரு, இன்றைக்கி அதே 110க்கு போட்டாலும் கஸ்டமர் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஏன்னா கஸ்டமருக்கு அது உடனே தேவைப்படுதா இருக்கும். ஸோ அந்த பொறுத்த வரைக்கும், ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் செல்லர்ஸ்க்கு நாங்கள் ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்கோம் வேர் செல்லர் ஆர் வாண்டிங் டு பார்ட்டிசிபேட். அவங்களே வந்து அவங்க பிட்டை போடுவாங்க. நாங்கள் வந்து எந்த செல்லர்கிட்டையும் நீங்கள் இது 10 ரூபா கம்மி போடுங்க, 5 ரூபா கம்மி போடுங்கன்னு
இதுவே சொல்ல மாட்டோம். அவங்களுக்கே தெரியும். இப்போது எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கு தெரியும் வேறு பிளாட்ஃபார்ம்ஸ் ஆன்லைனில் இவ்வளோக்கு விற்கிறாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி அதோட கம்மியாக போட்டால் தான் கஸ்டமர்ஸ் வாங்குவாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். இட்ஸ் அன்ரிட்டன் ட்ரூத். ஸோ அதனால் அவங்க வந்து அதை அந்த மாதிரி பொசிஷன் பண்ணிப்பாங்க அவங்கள. அண்ட் அதர் ப்ளஸ் இஸ் எந்த ஒரு விஷயமே நாட் இன் ஸ்டாக்னு ஒரு இது வரவே வராதுல. பிகாஸ் யூ ஹேவ் ஸோ மச் ஆஃப் செல்லர்ஸ் அரவுண்ட் யூ. அவங்களோட அவ்வளோ பேர் இருக்கிறதுனால பிகாஸ் நானே அது நிறைய வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் வாண்ட் ஆர்டர் சம்திங் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு வந்து இட் வில் பி லைக் நாட் இன் ஸ்டாக். ஐ ஹேவ் டு வெயிட் ஃபார் another 10 days or 15 days for the product to come. ஸோ இப்போ JingleBid பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்காது. பிகாஸ் யூ ஹேவ் அ வெரி நியர்பை செல்லர்லேருந்து தூரமாக இருக்க செல்லர் வரைக்கும். தட்ஸ் தி பிக்கஸ்ட் ப்ளஸ் ஆஃப் வி as a platform. ஸோ நாங்கள் வந்து பாக்கி பிளாட்ஃபார்ம்ஸில் என்ன யூஸ்வலாக நடக்கும்னா அவங்களோட ஸ்டோர்ஸ் இருக்கும். ஸோ அவங்க ஸ்டோர்ஸில் தான் வந்து ஐட்டம் ஸ்டாக் ஆகிருக்கும் அண்ட் ஆல் தட் இல்லையா. ஸோ அதனால இந்த அவுட் ஆஃப் ஸ்டாக்கான ப்ராப்ளம் வரும். எங்கள் பிளாட்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் டீசென்ட்ரலைஸ் அண்ட் இட்ஸ் கிவன் இப்போ ஒரு என்கொயரி வருதுன்னா இட்ஸ் கிவன் அக்ராஸ் so many sellers. So whoever is wanting to go for the best price or has a stock and wants to give for match it along the best price, he gets the deal. Yeah, so just to add on to what Sivas was saying, so ours is a non-inventory model. Most of the other e-commerce platforms are an inventory model, which means they have stocks, they have warehouses where they have stuff, okay? So if they get 10 requests, they need to make sure they have 10 stuff. If 10 is gone, then they become out of stock. But whereas for us, as long as there are sellers available, if not this seller, the other guy's guy. If not that guy, the other guy's guy. Correct. So it's a decentralized model, non-inventory model. So it's like everybody wins. இது ஏன்னா ஸ்டார்ட் ஆகிறதே பார்த்தீங்கன்னா ஈவன் இதோட கான்செப்டே ரிவர்ஸ் ஆக்ஷன் ப்ரைஸிங்கில் சொன்ன மாதிரி இட்ஸ் அ டிமாண்ட் ட்ரிவன். உங்களோட டிமாண்ட்லேருந்து தான் எங்களோட மொத்த இதுவே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என்கிட்ட இந்த பொருள் இருக்குது, நான் இந்த ப்ரைஸில் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு வரல. உங்களுக்கு என்ன பொருள் வேணும், நான் மார்க்கெட்டில் கொண்டு போய் அதுக்கிட்ட இது பண்ணி. Exactly. In a lot of places, it's a supply driven. Correct. So they are selling what they have. Here we are not selling what we have. We are selling what you want. That's the reason. அதனால தான் ப்ராடக்ட் ரிக்வெஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது நம்மளோட இதில். ஸோ இப்போ நீங்கள் வந்து சர்ச் பண்ணுறீங்க, ஏதாவது இல்லை அப்படின்னா யூ கேன் கோ டு த ப்ராடக்ட் ரிக்வெஸ்ட், போய் எனக்கு இந்த பொருள் தான் வேணும், எனக்கு செல்லர்ஸ் இருக்காங்களா, எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா வித்தின் வெரி ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் உங்களுக்கு அதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். யூல் கெட் செல்லர்ஸ் அரவுண்ட் தட். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா நார்மலாகவே வந்துட்டு இ-காமர்ஸில் வந்துட்டு லைக் ஃபேஷன்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் அப்ளையன்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஒரு படி தாண்டி வந்துட்டு JingleBidல இட்ஸ் லைக் ஃபார் த பைக்ஸ் அண்ட் கார்ஸ் ஆல்சோ. ஸோ ஹவு டிட் இட் ஹேப்பன்? It was an amazing journey. I mean, if I could say, just relate it that way. ஏன்னா இதை சார் சொன்ன மாதிரி தான் நாங்கள் we were doing the usual இது. One day we got a request in product request itself that I want to buy a bike. Can you get the best price and sellers for it? We said okay fine, let இதுக்கு பண்ணுற சேம் ப்ராசஸ் தான் அதுக்கும் பண்ண போகிறோம். Then we went on, we started to onboard இந்த மாதிரி auto sellers, that is bike dealers, car dealers. And அதுக்கப்புறம் it never turned back. And you won't believe how much value we add in this particular segment. Of course in all others also, but இங்கே பொறுத்த வரைக்கும் இப்போ for example நீங்கள் அதுவும் லாக்டவுன் டைமில் யோசிச்சு பாருங்கள். you are in a town between say 2 cities. மதுரை and தூத்துக்குடிக்கு நடுவில் ஏதாவது ஒரு டவுனில் நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பைக் வாங்கணும்னு உங்களுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பைக் வாங்கணும்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. பட் ஒரு வாட்டி போய் மதுரை டீலர்ஷிப் கிட்ட ப்ரைஸ் வாங்கணும், இன்னொரு வாட்டி தூத்துக்குடி டீலர்ஷிப் கிட்ட ப்ரைஸ் வாங்கணும், அதுக்கப்புறம் 2 பேருக்கிட்டையும் நெகோஷியேட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஒரு எவ்வளோ வாட்டி போய் பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாமே ஆப்பில் கிளிக் ஆஃப் தி பட்டனில் தானாக நடந்தது. ஸோ தட்ஸ் தி பிக்கஸ்ட் வேல்யூ அடிஷன் விச் உங்களுக்கு எப்போவுமே ஒரு ஃப்ரெண்ட் இருப்பார், அவர்கிட்ட வந்துட்டு எந்த பொருளாக ஆனாலும் அவர்கிட்ட கேட்டேன்னா ஹீல் கிவ் எ சொல்யூஷனில். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு தான் JingleBid. ஸோ அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி இந்த பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அவர் கடைக்கடன் போய் எல்லா கடையிலையும் போயிட்டு விலை விசாரிச்சு உங்களுக்கு ப்ரைஸை கொண்டு வந்து ஒரே இடத்துல கொடுக்குறாரு. ஸோ ஆஸ் சிம்பிள் அஸ் தட். பட் இப்போது நான் சொன்ன மாதிரி இப்போ ஃபேஷன் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், எலக்ட்ரானிக் அப்ளையன்ஸ், இதெல்லாமே வந்து யூஸ்வலாக நமக்கு இ-காமர்ஸில் வந்துட்டு வில் பை இட், வில் பே ஃபார் இட் எல்லாமே இருக்கும். பட் பைக்ஸ் அண்ட் கார்ஸ்ன்னு வரும்போது ஆர் பீப்புள் லைக் வெரி ஹாப்பி இன் டூயிங் த்ரூ இ-காமர்ஸ் ஆப்? I would say there are 2 parts to it. இப்போ வந்து நாங்கள் the entire transaction at the moment doesn't pass through us with respect to auto. ஏன்னா still there are parts of it that we are still covering up. Today we handle it up to the booking stage. And நீங்கள் சொன்ன மாதிரி there are layers, நம்பிக்கைக்கு multiple layers இருக்கு இல்லையா. ஸோ ஃபஸ்ட் லேயரில் இருக்கிறதுனால this is where we are, but potential is definitely there.
என்ன கேட்டிங்கன்னா ஒரு 5 வருஷத்தில் எல்லா பைக்கும் காருமே இந்த மாதிரி ஒரு மோடில் தான் டிரான்சாக்ட் ஆகும். ஏன்னா தட் இஸ் வேர் த வேர்ல்ட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் ஸ்லோலி. ஸோ அதுக்கான சீடா வந்துட்டு JingleBid வந்து Yes, absolutely. Where we are looking at growing is also to become the multi-brand online store for automobiles. So that இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியா போனீங்கன்னா அந்த ஒரு பிராண்டோட இது மட்டும்தான் வாங்க முடியும் அந்த டீலர்ஷிப்பில். மறுபடியும் நீங்கள் இன்னொன்று போகணுன்னா இன்னொரு இடத்துக்கு போகணும். We don't want to be like, we want to be that thing where you can come and shop for any brand, any product, any model. லைக் A to Z JingleBidல வந்துட்டு இட் இஸ் ஹேப்பனிங். அண்ட் இன்னொரு விஷயம், யூஸ்வலாக வந்து இ-காமர்ஸில் சில திங்ஸ் வந்து நம்ம புக் பண்ணுறோம் அப்படின்னா பப்ளிக்கோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, will it come safe, ப்ராப்பராக வந்துட்டு அதை நமக்கு பேக்கேஜில் வருமா, இல்லை ஏதாவது டேமேஜ் ப்ராடக்ட்ஸ் வந்துருமா, இல்லை ஒரு வேளை வேறு ஏதாவது ப்ராடக்ட் மாற்றி அனுப்பிடுவாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட தாட்ஸ் இருக்குது. அண்ட் இட் ஹஸ் ஹேப்பன்ட் ஆல்சோ. லைக் ஒரு விஷயத்துக்காக நம்ம பே பண்ணியிருப்போம், பட் கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் நமக்கு டெலிவரி. ஸோ அந்த ஒரு ட்ரஸ்ட் வந்து JingleBid எவ்வளோ கொடுக்குறீங்க, என்ன அளவுக்கான ப்ராமிஸ் நீங்கள் வந்து பப்ளிக் கொடுக்குறீங்க? இப்போது எதனால் அந்த ஒரு இது வருதுன்னு பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசி வந்து ஒரு செல்லர், நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு செல்லர்கிட்டேருந்து இந்த பொருள் வர்றது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்துட்டு அந்த ஒரு மார்க்கெட் பிளேஸ் வந்து ஒரு அப்ரோச்சபிளாக இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு இஷ்யூ ஆச்சுன்னா செக் பண்ணுறது, அந்த ஒரு இது இருக்காது. இப்போ இங்கே வர எல்லா ப்ராடக்ட்டுமே இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் யுவர் லோக்கல் செல்லர்ஸ். ஸோ அவங்க முன்னாடியே அந்த பொருளை விற்றுட்ருக்காங்க. என்ன இன்னும் ஒரு ட்ரஸ்ட் லேயர் ஆட் பண்ணணும்னு சொன்னோன்னா, இப்போது நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு பொருள் வாங்குறீங்க, ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு, அந்த கடைக்காரர்கிட்ட போய் எடுத்துகிட்டு போய் அந்த பொருளை கொடுக்குறீங்கன்னா உங்களோட அந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்சு போச்சு, உங்களோட அந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸோட அந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்சு போச்சு. பட் இங்கே எப்படின்னா, we are getting feedback for every transaction. ஸோ ஒரு கஸ்டமர் வந்து இது அவர் தரமான பொருள் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாகை இது பண்ணுறாங்கன்னா, இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் த என்டையர் செல்லர்ஸ் ஃபியூச்சர். இப்போ அவங்க பண்ணுற பிஸ்னஸில் 25% ஆஃப் பிஸ்னஸ் இஸ் கம்மிங் ஃப்ரம் JingleBid. அப்படின்னு இருக்கும்போது ஒரு வாழ்வாதாரமே நாங்கள் உருவாக்க தரத்துக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு இடத்துல எங்கேயாவது அடி வாங்கினா இட் கிரியேட்ஸ் அ இம்பேக்ட் இல்லையா. ஸோ தே ஆர் வெரி வெரி கேர்ஃபுல் ஆன் டூயிங் திங்ஸ் டு தம். ஸோ பொருள் வந்து எல்லா இடத்துலையும் ஒரே பொருள் தாங்க. இப்போ இந்த ஃபோன் நீங்கள் ஒரு சின்ன கடையில் போய் வாங்கினீங்கனாலும் அதே ஃபோன் தான், பெரிய கடையில் போய் வாங்கினீங்கனாலும் ஒரே ஃபோன் தான். பட் அது வந்து கொடுத்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே அந்த டைமுக்குள்ளே கொடுக்கறது ஒன்று இருக்குது. ப்ளஸ் அவங்க வந்து கரெக்டான ஒரு பொருளை தான் கொடுக்குறாங்கன்றது, அதுக்கு வந்து முன்னாடி நாங்கள் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் அந்த செல்லர் எல்லாமே. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன கொஷனுக்கு ஜஸ்ட் கிவிங் மோர் பர்ஸ்பெக்டிவ், இப்போ ஒரு ஃபோன் வருது அப்படின்னா செல்லர்கிட்டே டிஸ்பேச் ஆகிறதுக்கு முன்னாடியே எங்ககிட்ட அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். அதோட வாட் எவர் அந்த நம்பர், சீரியல் நம்பர், எங்கெல்லாம் சீரியல் நம்பர் போட்டு ஆத்தென்டிகேட் பண்ண முடியுமோ அந்த ஆத்தென்டிகேஷன்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பிக்கப்பே ஸ்டார்ட் ஆகும். So what I mean to say is, and the authenticity for the customer side is there, on authenticity for the seller side is also covered that way. நீங்கள் சொல்கிற question of நம்பிக்கைக்கு ஒன்று, all these checks and balances are essential. பட் தப்பு நடக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு யாராலையும் முடியாது. பட் தப்பு நடந்தாலும் the willingness to fix it. I think our ethic as an organization is that customer is prime. அவருக்கு என்னவோ அதை பண்ணி கொடுக்கறது இஸ் our aim. That is our duty. That's why we are all sitting in this chair to do whatever we are supposed to do. And we will not fail on that. That is the trust for JingleBid ever. All these checks and balances are built so that we make sure it is done. But we are not here to run away from that problem. வேர் பீப்புள் லூஸ் ட்ரஸ்ட். இப்போ வந்து வீட்டுக்கு வாசலில் கறியாக்காரன் வரான், ஒரு நாளைக்கு தக்காளி நல்லா இருக்குன்னு கொடுத்துட்றான், 2 தக்காளி நல்லா இல்லை, அடுத்த நாள் வரைச்சி உங்கள்கிட்ட 1/4 கிலோ எக்ஸ்ட்ரா கொடுத்தானா யூ ஆர் ஸ்டில் ஹாப்பி வித் ஹிம். இட்ஸ் த சேம் திங். அவனுக்கும் தெரியாது அன்றைக்கி, யூ டோன்ட் நோ வை இட் வென்ட் ராங், பட் திங்ஸ் கேன் கோ ராங். பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி எத்திக் வித் விச் வி ஆர் சிட்டிங் ஹியர், தட் வி பிலீவ் வி ஆர் கோயிங் டு பில்ட் திஸ் ட்ரஸ்ட் அண்ட் வி வில், அந்த நம்பிக்கையோட லேயர்ஸ். இட்ஸ் a two-way street இல்லையா at the end of it. கரெக்ட். And on top of that, the other thing is the accessibility. So now when something wrong happens in today's world, what happens is in a lot of these large marketplaces, உங்களுக்கு ஏதாவது ஆச்சுனாலும் ஒரு ஆளை கூப்பிட்டு உங்களால் பேச முடிஞ்சிச்சுன்னா I'll probably give you an award. Okay. Today that is the biggest challenge, whereas in our thing that is not the case at all. So you can go online, you can chat, you can pick up the phone, you can WhatsApp. There are several ways to reach us if you ever hit a problem.
அண்ட் இன்னொரு விஷயம் லைக் இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டேன் அப்படிங்கும் போது இன்கேஸ் எனக்கு இந்த கலர் இட்ஸ் ஐம் நாட் மச் சாட்டிஸ்ஃபைட் வித் த கலர் ஆர் த குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் எனக்கு இதை ரீப்ளேஸ் பண்ணி கொடுங்க இல்லை நான் ரீஃபண்ட் பண்ணுங்க அப்படிங்கும்போது ஹவ் லாங் அதுக்கான டைம் பீரியட் என்னவா இருக்கும் JingleBid? ஸோ இட் பேசிக்கலி டிபெண்ட்ஸ் ஆன் வாட் யூ வாண்ட். இப்போ கலர்னா இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஏன்னா நாங்கள் வந்து இன்வென்ட்ரி கிடையாது இல்லையா. ஸோ வி வில் டாக் டு தி செல்லர்கிட்ட நீங்கள் சூஸ் பண்ண செல்லர்கிட்ட அந்த கலர் இருக்கான்னு கேட்கணும். ஸோ நீங்கள் டைம் ஃப்ரேம்னு கேட்டதுனால நான் இந்த இது சொல்கிறேன். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் இஸ் தி எக்ஸாக்ட் ரிக்வெஸ்ட். பட் ஹேவிங் செட் தட் ஆல், பேசிக்காக இந்த மாதிரி ஒரு ரிக்வெஸ்ட் வருது, இந்த மாதிரி கஸ்டமருக்கு வந்து ஏதாவது சேஞ்ச் வேணும், கலர் மாற்றணும் ஆர் ஜிபி நிறைய இருக்கிற ஃபோன் வாங்கணும் அப்படின்னா 2 ways about it. அந்த செல்லர்கிட்டயே அது இருந்துச்சுன்னா வில் கோ த்ரூ. இல்லைன்னா we will again ask you to, we will refund your money to the same transaction, again ask you to start a new request by which அந்த நீங்கள் கேட்ட ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட்டுக்கான இது வந்துடும். ஸோ that's how it happens. And typically not more than 24 hours for us to give you a refund from your payment time. So Okay, that's because usually e-commerce platform it's not like 24 hours. They'll say like 3 to 7 business days, but 7 business days தாண்டி கூட போறதுக்கான நிறைய But then you chances end up இருக்கு. forgetting that money. Yeah, sometimes even that Especially if happens. it's 2,000-3,000 rupees, you forget that this money has to come back. correct. And payment options பொறுத்த வரைக்கும் JingleBid வந்து எப்படிலாம் ஹெல்ப் பண்றீங்க? எங்களை பொறுத்த வரைக்கும் நார்மல் எல்லா பேமெண்ட் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்ட்ஸ் எல்லாமே அக்செப்ட் பண்ணுவோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் வெர்ஷனில் வந்து வி ஆர் பிளானிங் டு லான்ச் பே ஆன் டெலிவரி as well. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு யூ கேன் ஸ்கேன் அண்ட் டெலிவரி. On top of that, probably KV can talk a little bit about EMI options are also there. So at the moment we are working on a few options with fintech companies so that you can have zero cost EMIs. You can have, I mean the idea is give the flexibility to the customer so that அவங்களுக்கு decision making becomes easier. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த பொருளை வந்து நம்ம இன்றைக்கே கொடுத்து வாங்கணுமாங்கிற questions are there. நான் கடைக்கு போனால் என்ன வரும், இல்லை நடுவில் நான் எங்கேருந்து லோன் எடுக்கிறது, அதெல்லாம். ஸோ எங்களோட ஐடியாஸ் பி த ஒன் ஸ்டாப் ஷாப், கிரெடிட் அரேஞ்ச் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்கும் சேர்த்து. இன்ஃபேக்ட் ஆன் தி அதர் சைடு இன்ஷூர் பண்ணணுன்னா ப்ராடக்ட்டை, அதுக்கும் we are working on an integration where purchase பண்ணுறச்சவே you can insure the product and buy it so that everything is covered from end to end. ஸோ இட்ஸ் லைக் ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் போதும் எவ்ரி திங் ஆன் த டோர் ஸ்டெப் அப்படிங்கிற மாதிரி. ஐ திங்க் JingleBid இன்னும் போக போக வந்துட்டு பீப்புள் ஆர் லைக் நோ மேன் எவ்ரி திங் தேல் டூ இட் ஃபார் அஸ். என்ன ஓப்பன் பண்ணி ப்ராடக்ட்டை பார்த்தா போதுங்கிற அளவுக்கு யூ கைஸ் ஆர் லைக் ஃபுல் பிளான்டா. எனக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரியும்னா, பேண்டமிக் டைமில் வந்துட்டு இட் வாஸ் லைக் எந்த காமர்ஸுமே பெருசாக ஒர்க்கே ஆகலை ஆக்சுவலி. ரொம்ப ஒரு அந்த கொஞ்சம் ஓப்பனிங்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இந்த கொரியர் இதெல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. பட் யூ கைஸ் லைக் ஒர்க்கிங் ஈவன் த்ரூ த பேண்டமிக், ஹவ் இஸ் இட்? we've been a supporting pillar for our sellers-னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு சமயத்தில். ஸோ தே ஆர் தி மோஸ்ட் அஃபெக்டட்ல. ஸோ அவங்க கடையை மூடிட்டு அந்த ஒரு இதுவாக இருந்துச்சு. அவங்க தான் எங்களோட இதுன்னு சொல்லலாம். ஸோ தே ஹெல்ப் அஸ். ஸோ நீங்கள் தான் ஒரே சோர்ஸு, நீங்கள் ப்ளீஸ் கோ ஹெட் அண்ட் கீப் டூயிங் த பிஸ்னஸ், வீல் சப்போர்ட் யூ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் முன் வந்தாங்க. அதுதான் மெயின் காரணம். ஏன்னா அவங்க சப்போர்ட் பண்ணாதான் நமக்கு ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும் இல்லையா. Actually, that was it's an interesting question because how did we survive through this thing? It's because pandemic timeல you have lockdowns, கடை திறக்க முடியாது, ஆனாலும் உனக்கு பிஸ்னஸ் நடக்கணும். ஸோ கடை திறக்காமலே பிஸ்னஸ் நடக்கிறது ஒரே வழி இதுதான். So that you would not believe, we had a incident where I don't know if you all remember, சாத்தான்குளம்னு ஒரு ஊர் இருந்தது, which is where ஒரு லாஸ்ட் இயர் வந்து ரயட்லாம் நடந்தது. அங்கே வந்து ஒன் ஆஃப் அவர் பிஸ்னஸ் கஸ்டமர்ஸ் ஓட ஒரு எம்ப்ளாயி இருந்தாங்க. ஸோ தட் பர்சன் லேப்டாப் காங்க்ட் ஆஃப் போச்சு. ஸோ என்ன புது லேப்டாப் வேணும்னு சொல்லி கம்பெனி வந்து they want to replace the laptop. This is the high peak of pandemic time, right? எங்கேருந்து நம்ம கொண்டு போய் கொடுக்கறது? So we found a seller which is like very close to within very few kilometers from the வீட்டிலேருந்து தூத்துக்குடியிலேயே பார்த்துட்டு அவரை இது பண்ணிவிட்டு he gave the best price on that one and then he himself personally went and delivered the laptop to them. So that is how the best, the power of distributed network, that is the key thing. Same thing happened with another example. If you look at it, there was another company, table chairs வேணும்னு கேட்டாங்க. அவங்க இந்த பேண்டமிக் டைமில் எல்லா ஊருக்கு போயிட்டாங்க. They had people in Gujarat, in Mumbai, in Hyderabad. So we were able to find, and this was a branded chairs. So we were able to find sellers in each and every town to send them chairs from there.
இந்தியாவோட ஸ்ட்ரென்த்து இதுதானே. நம்மளோட த வே வி ஆர் ஆர்கனைஸ்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டிலேருந்து 10-15 நிமிஷத்துக்குள்ளே எல்லாமே கிடைக்கும். நம்ம அதெல்லாத்தையும் விட்டுட்டு இங்கேருந்து ஒரு பக்கத்து ரோட்டில் ஒரு பொருள் வாங்குறதுக்கு எங்கேருந்தோ ஷிப் பண்ணி இத்தனை கிலோமீட்டருக்கு இது வேஸ்ட் பண்ணுறது இஸ் மீனிங்லெஸ். ஸோ நாங்கள் பண்ணுறது வந்து எக்ஸிஸ்டிங் ecosystem மேலே we are building a layer so that it makes it easier for everyone. அவ்வளோதான். And it's just on the strength is what is showcased by us, and we believe that that is, I mean, our biggest asset is that seller wherever he is. அதான் இப்போ பேண்டமிக்கு நீங்கள் சொல்லும் போது நான் இப்போ கடை முடியாச்சு, நெக்ஸ்ட்டு சோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு டைம் ஆகும். இப்போ ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ணி ப்ராடக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி அதை மார்க்கெட் பண்ணுறதுலாம் இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். ஸோ ஒரு ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு இன்டர்ஃபேஸில் இப்போ வந்துருச்சு, ஒரு பொருள் வந்திருக்கு, கேட்டிருக்காங்க, நம்ம ப்ரைஸ் கொடுத்தோன்னா we have a chance of winning that particular deal ன்ற போது it has become a very very interesting concept for sellers themselves. ஸோ அவங்க ஈஸியாக பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, சுதர்ஷன் சொன்ன மாதிரி நாங்கள் இந்த பேண்டமிக் டைமில் தேர் வேர் அரௌண்ட் 20-25 செல்லர்ஸ். அவங்க எங்ககிட்ட பர்சனலாக கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு நடந்த சேல்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் யூ கைஸ், ஒன்லி பிகாஸ் ஆஃப் யூ கைஸ், வாட் எவர் வி வேர் ஏபிள் டு செல் வி வேர் ஏபிள் டு செல், ஸோ தேங்க்ஸ் டு யூ அப்படின்லாம் நிறைய செல்லர்ஸ் எங்களுக்கு கூப்பிட்டு. ஸோ இப்போ வந்துட்டு JingleBid வந்து இட்ஸ் அ வெரி பிக் பிளாட்ஃபார்மாக மாறி இருக்கு. பட் அந்த பேபி ஸ்டெப்னு சொல்லுவாங்களே, எல்லா வருஷமும் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பேபி, வாட் கைண்ட் ஆஃப் சேலஞ்சஸ் டிட் யூ கைஸ் மீட்? There were a lot of challenges. We are a pandemic baby. Like we are like a 15-month-old. That's what we are. And the biggest challenge was e-commerce. இது வந்து ஒரு வேறு மாதிரியான e-commerce, வேறு மாதிரியான ஷாப்பிங். Challenge was there in educating the customer to buy. ஒரு பொருள் போட்டு நமக்கு வந்து we are so used to click buy and be done with it. அதுதான் நான் ஆக்சுவலி ஸ்டார்டிங்லயே சொன்னேன், ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட் அப்பப்போ பிடிச்சிருந்தா இமிடியட்லி கிளிக் பே அண்ட் வில் பை இட். இது வந்து போட்டதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணணும். ஸோ அந்த educating the customer itself, it was a challenge. Okay, the second challenge was now the seller. For seller வந்து the guys who are the people who are selling in this பெரிய e-commerce networkல பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு இது வரும், ஸோ they'll ஷிப் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க, ஃபஸ்ட்டே ப்ரைஸ் எல்லாம் சொல்லுவாங்க. இங்கே வந்து ஒவ்வொரு வாட்டி வரும்போது அவங்க வந்து they have the power. See, now the power is in their hands to say whatever price that they want, increase or decrease it based on their supply and demand. So that was another training exercise. So these were the two biggest challenges that we had to overcome. And now it has come to, initially we would have to go talk to them, sir lead வந்திருக்கு பாருங்க, பிட்டு போடுங்க சொல்கிறது போய் இன்றைக்கி வந்து அவங்களே பிட்டு போடுறாங்க. அதே மாதிரி கஸ்டமரும் வந்து சார் ஒருத்தர் பிட்டு போட்டிருக்காரு, பிடிச்சிருக்கா பாருங்கள் அக்செப்ட் பண்ணுங்க சொல்கிறது போய் இப்போது அவங்களே செல்லர் பிட்டு போடுறாங்க, கஸ்டமர் அவங்களே அக்செப்ட் பண்ணுறாங்க, வெயிட் பண்ணுறாங்க. ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினா ஒரு 5-6 hours வெயிட் பண்ணாங்கன்னா யூ கெட் ஸோ மெனி பெட்டர் டீல்ஸ் ஹியர். ஸோ பீப்புள் ஆர் டூயிங் தட். ஸோ that was the biggest challenge actually, changing the experience, the way we do on a regular basis into something else. அதுவும் அவங்களுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, ஒரு பிக்கர் பிளேயர்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்கிறதுனால இந்த ப்ரைஸ் காம்படிஷன்ஸ் பண்ணுறது, ப்ரைஸ் இவங்களால் கொடுக்க முடியும், பட் அவங்க என்ன ப்ரைஸ்க்கு விற்கிறாங்கன்றதே அவங்களுக்கு தெரியாது இல்லையா. ஸோ வி ஹேவ் கிரியேட்டட் அன் என்ஜின் வேர் வில் சே இதுதாங்க ஆன்லைனில் விற்கிற ப்ரைஸு, இதோட கம்மியாக கொடுத்தீங்கன்னா யூ ஹேவ் அ சான்ஸ் ஆஃப் 80% ஆஃப் கெட்டிங் தட் பிஸ்னஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்டார்டிங் அந்த ப்ரைஸை பார்த்துட்டு அதோட கம்மியாக தான் போடுவாங்களே. ஸோ அதனால் அது வந்து கஸ்டமர்ஸ்க்கும் வின். ஸோ அவங்க வந்து 4 இடம்லாம் பார்க்கணும், திஸ் வில் பி த லோவஸ்ட்ன்ற மாதிரி ஒரு கிரியேஷன். வாட் கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷன் டு யூ கைஸ் கிவ் ஃபார் தி அதர்ஸ்? மோட்டிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வேல்யூ ப்ரொபோசிஷன். என்னென்னா வந்து ஒரு யூசருக்கு வந்து கரெக்டான பொருளை கரெக்டான விலையில் வாங்குறது ஒன்று, ப்ளஸ் செல்லருக்கு வந்து ஒரு ஈஸி டு யூஸ் பிளாட்ஃபார்ம். எல்லோரும் நம்ம சொல்கிறோம் கோ டிஜிட்டல், இப்போ இதில் வந்து பேமெண்ட் ஆன்லைனில் பண்ணுங்கள் எல்லாமே சொல்கிறோம், அதுக்கெலாம் பிளாட்ஃபார்ம் வந்துடுச்சு. இப்போது நம்ம கேஷ் எடுத்துகிட்டு போகிறதே கம்மியாயிடுச்சு இல்லையா. அப்படி இருக்கும்போது செல்லருக்கு மட்டும் ஒரு சாதாரண ஒரு கடை வச்சுருக்காங்க, அவங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி ஒரு டெக்னாலஜி கொடுக்கணும், அவங்க வந்து ஈஸியாக இன்டர்ஃபேஸ் கொடுக்கணும், ஈஸியாக அவங்களால அக்செப்ட் புரிகிற மாதிரி இருக்கணும், அதில் ஒரு 3-4 ஸ்டெப்பு தான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது அவங்களாலையும் பெரிய பெரிய இது கூட கம்ப்ளீட் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அந்த ஒரு மோட்டிவேஷன் தான் எங்களை வந்து ட்ரைவ் பண்ணுது. எவ்வளோ கூட இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு, ஏன்னா வி ஆர் அ லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி.
நம்ம வந்து இவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, நம்மளுக்கு இவ்வளோ பெரிய கன்சியூமர் பிஸ்னஸ் இருக்குது, நம்ம எதுக்கு வெளிநாட்டோட டெக்னாலஜி யூஸ் பண்ணணும்? நம்மளோட டெக்னாலஜி வந்து இஸ் ஃபார் சுப்பீரியர். நம்ம ஒழுங்காக பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக எவ்வளோக்குள்ள கொடுக்க முடியுமோ கொடுக்க முடிஞ்சதுன்னா. Yeah, see, the most important thing is we have an ecosystem that works. And it works everywhere. It works from Kashmir to Kanyakumari. So the key thing is, let's strengthen here. இதை நல்லா implement பண்ணலாம். Let us make sure the word spreads so that slowly or in the customer acquisition or in the seller acquisition becomes more seamless. அங்கே இருக்க செல்லர்ஸ் வந்து எப்படா JingleBid வருவாங்க எங்கே ஸோ நான் அதில் விற்கலாங்கிற மாதிரி. ஸோ அந்த இதுக்கு ஸோ our whole thing is about educating people and from a seller side so that we can go pan-India. And most important thing is take advantage of the ecosystem. ஏற்கனவே அங்கே இருக்கிற நடந்துட்டு இருக்கிற நம்மளோட பிஸ்னஸ் ecosystem is phenomenal. நமக்கு வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பார்சல் அனுப்பணுங்கிற நீடே கிடையாது. அந்த வெளியூர்லலாம் அங்கே இருக்குன்னா அங்கே இருக்க ஊர் பெருசு, ஆள் கம்மி, ஏதோ ஒரு இடத்துல மட்டும்தான் பண்ணுவாங்க, இங்கே அதை பண்ண மாட்டாங்க. ஸோ அவன் அங்கேருந்து இங்கே நமக்கு எல்லா கன்னியாகுமரியில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனியோட டீலர்ஷிப் இருப்பான், அதோட ஒரு மொபைல் ஷாப்போட டீலர்ஷிப் இருப்பான், டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பான், காஷ்மீரில் போனாலும் இருப்பான். ஸோ நம்ம இங்கேருந்து அவங்க அனுப்பணும்னு அவசியம் இல்லை. ஸோ அங்கே இருக்க அவனை ஸோ it's we have a network that's out there. So leverage everything, go pan-India. Was well said. Actually இப்போ உங்க 4 பேரை தாண்டி JingleBidல வந்து இன்னொரு ஒரு பெரிய டீம் actually you guys have. I think they are the backbone of you guys. So can you just tell us about them? So we have a couple of main teams. One வந்து இந்த மார்க்கெட்டிங்னு ஒரு டீம் இருக்குது, because the key thing is to spread the word and all those things. And then we have operations. So marketing is one thing which is what Sudarshan takes care of, making sure he spreads the word, everything his team does. And Srivas is the his handles all of operations. Customer service வந்து கடைசியில் உங்க பொருள் வீட்டுக்கு வர வரைக்கும் his team handles that stuff. There's a phenomenal team. This is again 12/7 thing. Every day at least minimum 12 hours people work on shifts. Doesn't matter Sunday, Monday, holiday, Christmas Day, Pongal Day, people work every day. So it is a wonderful team that we have. It's a small team, it's an efficient team. They do their job very well, and that's why we have. Srivas, you want to add something? Yeah, so we have close to around 25 people in operations alone. And so totally எடுத்து பார்த்தீங்கன்னா we have close to around 40 We have 10 to 12 people working on the technology and so yeah, product and technology. ஓகே. ஸோ எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலுமே வந்துட்டு அதுக்கு மெயின் வந்துட்டு ஃபினான்ஸ். அது இல்லாமல் கண்டிப்பாக அது இல்லாமல். ஸோ டெல் மீ அபவுட் தி ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட். நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? அண்ட் இட்ஸ் லைக் 2 years ரைட், 15 months லைக். ஸோ இவ்வளோ மாதம் அந்த ட்ராவல் பண்ண அந்த விஷயம் எப்படி எல்லாம் மேனேஜ் பண்ணீங்க? இது எல்லாமே பிளான் பண்ணால் தான் யூ கேன் மேக் இட் ஹேப்பன். ஐ மீன் அட் தி எண்ட் ஆஃப் இட் ஒரு பிஸ்னஸோட பர்பஸே இஸ் டு மேக் ஷுவர் எவ்ரிபடி மேக்ஸ் மனி அண்ட் சீஸ் வேல்யூ அவுட் ஆஃப் இட். ஸோ தட்ஸ் வேர் த ஃபைனான்ஸ் கெட்ஸ் இன்வால்வ்ட். இன் திஸ் ஸ்பெசிஃபிக் பிஸ்னஸ் each person carries a certain impact of that. The seller has his side of it, what he is looking at, and we need to be fair to him. And avunukum and nambika vandu avunu he should be able to sell more. Our customers need to see value in what we are doing, and it needs to be placed correctly. Same way ipo vandu avar sonna mari initially we did a lot of promotional videos through influencers just to explain what the app does and adoda conversion enna abingiradhu. So as far as finance is concerned, it's just the end result of everything. Anga ellam thana correct ah nadandaduna inga எனக்கு வேலை கிடையாது. மொத்தமா உங்க பக்கத்துல நாங்க அவங்க முடிச்சு கொடுத்தாங்கன்னா நான் இங்க பண்றதுக்கு நான் பண்றதுக்கு வேலையே இல்லை, அவங்க முடிச்சிடுறாங்க. ஓகே. ஸோ ஓவராலாக வந்துட்டு இப்போ நான் இந்த இன்டர்வியூவில் நான் ஆக்சுவலி நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரம் யூ கைஸ். ஆக்சுவலி தட் இஸ் ஆக்சுவலி வெரி பிக் திங். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன சின்ன செல்லர்ஸ் கூட வந்துட்டு JingleBid மூலயமா ப்ராஃபிட் இது பண்ணுறாங்க. இட்ஸ் வைட் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெரி பிக் விஷஸ் ஃபார் யூ கைஸ். ஆல் தி வெரி பெஸ்ட். Thank you so much. I just want to thank News 7 as a channel for giving us an opportunity. இதை வந்து எல்லாருக்கும் JingleBid வந்து நாங்கள் ட்ரை பண்ணுறோம் எல்லாருக்கும் ரீச் அவுட் பண்ணுறதுக்கு. But News 7 is the first TV program where we are able to
இந்த நாங்கள் பண்ணுறதை வந்து கொண்டு போகிறதுக்கு we really want to thank them for giving us an opportunity to be able to talk about what we do. Thank you.